நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உரல் உரல் ஊஞ்சல் எறும்பு. இது உரல் ஊஞ்சல் எறும்பு. செல்லக்குட்டி படிக்க ஆரம்பிச்சிட்ட போல. சரி, நீ போய் விளையாடு. என்ன அம்மா பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். மனோஜ் கிட்ட இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சா ஜெயா? அதெல்லாம் எப்படி போகும்? நான் ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவர் வராரு. காலையில நான் எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு அவர் கூப்பிட போகும்போது அவர் இருக்கிறது இல்ல. எத்தனை நாளைக்கு இப்படி பண்றாருன்னு நானும் பாக்குறேன். இப்படியே ரொம்ப நாள் போகாது ஜெயா. குடும்பத்துக்காக கஷ்டப்படும் போது அதை வீட்டுல இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு புருஷனுக்கு தோணும் போது அதோட அவன் மனசு இடிஞ்சு போயிடும். சில ஆம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டாங்கன்னா வீட்டோட ஞாபகமே வராது. அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எதுக்காக அவங்களாம் ஒயின் ஷாப் போறாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வீட்டுல நமக்கு எந்த மதிப்பும் இல்ல, நம்மள வீட்டுல யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு அவனுக்கு தோணும் போதுதான் சந்தோஷம் கிடைக்கிற இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய புருஷன், என்னுடைய மக, அதை தவிர வேற எதை பத்தியுமே எனக்கு எந்த யோசனையுமே இல்ல. என் வீட்டுக்கார் இப்ப எங்க இருப்பாரு? அவர் ஏதாவது சாப்பிட்டுருப்பாரா? ஓவர் ஸ்பீட்ல பைக் ஓட்டிட்டு வருவாரா? அந்த மாதிரி எப்பவுமே அவரோட நினைப்புல தான் இருப்பேன். இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் போன் பண்ணது மட்டும் இல்லாம எப்பவுமே என் வீட்டுக்காரி என்னை பத்தி யோசனை பண்ணுவாராருன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். அதுதான் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். அத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லைல்ல. உன்னோட கிச்சன் வேலை அதிகபட்சமா 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ சும்மா உட்காந்து தேவையில்லாம எதையாவது யோசிச்சுட்டு இருப்ப. ஆனா அவனோட வேலை அப்படியா? இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஆபீஸ் வேலையில தான் அவன் முழு கவனமும் இருக்கும். ஏன் சத்தம் போடுறாரு? பொண்டாட்டிக்கு குழந்தைக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. அதெல்லாம் சும்மா. இவங்கெல்லாம் வேலை செய்யறதுக்காக மட்டும்தான் வாழ்றாங்க. பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் தினம் 1 மணி நேரம் ஒதுக்கி வைக்கலாம்ல. அது கிடையாது. கோவம் மட்டும் நல்லா வந்துடும். ஒரு நாள் லீவு கிடைச்சி வீட்டுல இருந்துட்டாருன்னா அன்னைக்கு நாள் முழுக்க போன் மட்டும்தான் நோண்டுவாரு. அவர் உடம்பு இங்கதான் இருக்கும், ஆனா மனசு முழுக்க வேற எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தா என்ன பண்றது? வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் மனோஜ் போராடி தான் ஆகணும். அப்பதான் பொண்டாட்டின்ற அந்தஸ்துல நீ ஜெயிப்ப. பொண்டாட்டி கிட்ட பேச வரும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சு அவன் வந்தா அப்பதான் நீ ஏதோ பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு போவியோன்னு எனக்கு தோணுது. என்னால என் வீட்டுக்கார தவிர வேற யார் மேலேயும் பாசம் காட்ட முடியாது. இந்த அளவுக்கு அன்பா இருக்கிற என்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மறைக்கும் போதுதான் அவர் மேல கோவப்படுறேன். மத்தபடி அவர் ஒண்ணு எனக்கு எதிரி கிடையாது. ஹலோ ஹரி, நான் மனோஜ் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜெயக்கா ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லாம வந்ததுக்கு அந்த கோவத்தை போக்குறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் இங்க இருந்து ஜெயாக்காவோட கோவம் போன அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன். ஓகே ஓகே, சாயங்காலம் ஃபோன் பண்றேன். ஓகே சரி திவ்யா. ஓகே பாய். நீங்க ஏன் என்ன பார்த்ததும் சந்தோஷப்படாம இருக்கீங்க? நான் சந்தோஷப்படுறதுக்கு இந்த வீட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கல்யாணத்தை பத்தி முன்னாடியே சொல்லாததுனால நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்க்கா? டேட்டை ஃபேமிலியில இருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பெஷலா எதுவும் நடக்க போறது இல்ல. எல்லாத்தையும் நீங்களே முடிவு எடுத்துட்டீங்கல்ல. அக்கா, நீங்க இப்படி ஓடி போக கூடாதுக்கா. பெங்களூர்ல இருந்து நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேணாம். இது கிஃப்ட் ஒன்னும் இல்ல. நான் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். பாருங்க, 6300 ரூபாய்க்கு சாரி வாங்கியிருக்கேன். இத கட்டினீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ப்ளீஸ் ஜெயாக்கா, நான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு கொடுக்கறேன்க்கா. வாங்கிக்கோங்க. எனக்கு ஏகப்பட்ட சாரி இருக்கு. இருந்தாலும் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். வா. பெரியம்மா,
கதவு திறந்திருக்கத பார்த்தும் ஒரு ஆள் வெளியே வந்து உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு நீ என்ன விருந்தாளியா? அது இல்ல பெரியமா, ஒரு ஃபோன் வந்தது, அதான் அப்படியே பேசிட்டே இருந்துட்டேன். இது என்ன? திவ்யா வாங்கிட்டு வந்தா. ஒரு saree வாங்கிட்டு வந்த பெரியமா. கல்யாணத்துக்கு saree எடுக்க பெங்களூர் போனப்போ ஒரு saree எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் அதை ஒரு போட்டோ எடுத்து ஹரிக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணேன். ஹரியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதான் வாங்கினேன். ஓ, அப்ப நாத்தனாருக்கு தான் வாங்கினேன். இந்த கல்யாணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்ட, எனக்காக நீ ஒன்னும் வாங்கிட்டு வரல? பெரியமா, நீங்க இந்த மாதிரி saree தானே கட்டுவீங்க? அதெல்லாம் இங்க இருக்கிற எல்லா ஜவுளி கடையிலயும் கிடைக்கும். ஆனா அக்கா மாதிரி இருக்கிறவங்க saree கட்டும் போதுதான் சாரியோட அழகு என்னன்னே நமக்கு தெரிய வரும். வேலை விஷயம் என்னமாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 2 மாசத்துக்கு லீவ் எடுத்திருக்கேன். ஹரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தான் லீவ் இருக்கு. இவ்ளோ அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணணும்னு யார் உன்னை கட்டாயப்படுத்துறாங்க? உடனே கல்யாணம் பண்ணா சவுதியில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணலான்னு ஹரி சொன்னாரு. ஒருவேளை லேட் பண்ணா அங்க வேலையும் விசாவும் கிடைக்க ரொம்ப லேட் ஆயிடும்னு தான். கல்யாணத்தை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை லேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. சொல்ல போனா இப்ப ஹரிக்கும் லீவ் கிடைச்சிருச்சு. ஃப்ளைட் டிக்கெட் செலவை கம்பெனியே எடுத்துக்கிறதால தான் ஹரி இப்ப வரப்போறாரு. அப்படி பார்த்தா ஒரு 40,000 ரூபாய் லாபம் தான். யாருக்கு தெரியும், அவன் சொந்த பணத்தை கூட செலவு பண்ணிட்டு வரலாம்ல. கம்பெனி தர்றதா சொன்னா இதெல்லாம் யார் நம்புவாங்க? ஹரி எதுக்குக்கா போய் சொல்ல போறாரு? இந்த கல்யாணம் நடக்காம போனா இந்த உலகமே இருண்டு போயிடும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். வீட்ல இருக்கிற அப்பா அம்மாவோட அபிப்பிராயத்துக்கு எந்த மதிப்புமே இல்ல. அவனுக்கு தோன்ற விஷயத்த அவன் பண்ணிட்டு இருக்கான். இத்தனை நாள் ஆச்சுல. அக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, எப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஹரிக்கு இப்ப 30 வயசு ஆயிடுச்சுல ஜெயா. நீங்க யாராவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னைக்காவது நினைச்சீங்களா என்ன? அவன் எதிர்பார்த்தப்போ ஃபேமிலில யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்ல. அதனாலதான் அவனே பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டான் போல. இருக்கட்டும், ஆனா அவனோட அக்கா தானே நானு. என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம்ல. என்ன, உனக்கு திவ்யாவை பிடிக்கலையா என்ன? சொல்லு, பிடிக்கலையா என்ன? இவளுக்கு என்ன குறை, நல்லாதான் இருக்கா. அப்புறம் என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நீ தானே உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆமா, அது கேட்கல தானே. இவ ஹரிக்கு பொண்டாட்டியா ஆகுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பார்க்க நல்லா இருக்கா, வேலையும் செய்யறா. ஆனா அதை எல்லாத்தையும் பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணலங்கிறது தான் என்னோட கோவமே. நான் அப்படிதான் பேசுவேன். உங்க எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நான் ஏத்துக்கிறேன். வாங்க, நான் கல்யாணத்துக்காக நல்லா இருந்த புடவையெல்லாம் மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அத பார்த்துட்டு நீங்க ஐடியா சொல்லணும். அப்பனா நீ கிளம்ப மாட்டியா? என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க? மனோஜ் அண்ணா வந்த அப்புறம் நான் சில விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு தான் போவேன். அது எல்லாத்தையும் உன் அப்பா அம்மா முடிவு எடுத்துப்பாங்க. 2 பேருமே அந்த காலத்து ஆளுங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அந்த விஷயத்துல மனோஜ் அண்ணாவும் அக்காவும் தான் ரோல் மாடல். நான் இவங்க கிட்ட கேட்டுட்டு எனக்கு தேவையானதை பண்ணிக்கிறேன். வாங்கக்கா. வாங்கக்கா, வாங்க. ஆட, இது நல்லா இருக்கே. நான் தான் பாலாவை இங்க தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு எங்க அம்மாக்கு கூட நான் சொல்லல. அது மட்டும் இல்லாம பொதுவா பொம்பளைகளுக்கு ரகசியத்தை பாதுகாக்க தெரியாது. அது இல்லப்பா மனோஜ், நம்ம மேல பாசம் வச்சிருக்கிற ஒரு ஆளுகிட்ட நம்மளை பத்தின விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடணும். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என் பொண்டாட்டி தான் ஜெயா. ஆனா இப்ப இந்த உலகத்துல நான் நம்பாம இருக்க ஒரே ஆளு அவ தான். அளவு கடந்த பாசம் வச்சிருக்கவங்க கிட்ட நம்ம ஒரு சின்ன பொய் சொன்னா கூட அவங்களால ஏத்துக்க முடியாது. நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லவே இல்லம்மா. அது எப்படியோ அவ மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதை சொல்லியே சண்டை போட்டா பிரச்சனை ஆயிடுச்சு. கோவம் வந்துச்சு, அப்புறம் வருத்தமும் பட்டா. அதுக்கப்புறம் அடுத்ததும் சந்தேகம். அது எல்லாமே பாலா வச்சுதான். தங்கச்சியோட விஷயத்துல ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுற புருஷனை பொண்டாட்டிங்கெல்லாம் சந்தேகப்படுறது வழக்கம்தான். உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ஒரு வேலையில கால் வச்சா அதை முடிச்சிட்டு தான் நான் வருவேன்னு. காலேஜ் படிக்கும் போது அது என் நண்பனுக்கும் தெரியும். ஜெயா சண்டை போடுவான்னு தான் நான் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கேன். இல்லைன்னா பாலாவோட விஷயத்துல நான் என்னைக்கோ ஸ்டெப் எடுத்திருப்பேன். மனோஜ் வந்த விஷயத்த சொல்லவே இல்லையா கோபி? லீவு கிடைச்ச ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி 2 பேரும் ஏரியில ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க அப்புறமா வரோம், நீங்க முதல்ல போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பாலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் கிடைச்சிருக்கா, நம்ம மணிக்குட்டி. பொதுவாகவே அவள் 2-3 நாளைக்கு தான் ஹாஸ்டல்ல இருந்து வருவா. இப்போ டெய்லி ஸ்கூட்டரை ஓட்டிட்டு அவள் இங்கே வந்துடுறா. பாலா அண்ணின்னு சொன்னா அவள் அப்படியே கொத்திட்டு பறந்து போயிடுவா. அந்த நரக வாழ்க்கையில இருந்து பாலா வெளியே வரும்போது
இப்படி அவ என்ஜாய் பண்றது நல்லது தானே. பாலா பத்தி நான் சொன்னப்போ உங்க பையன் தான் சொன்னான் இங்க வந்து விட சொல்லி. இந்த வீட்டோட எனக்கு ஏற்கனவே சொந்தம் இருக்குல்ல, லீவ்ல நான் உங்க பையன் கூட வந்து இங்க எவ்வளவு நாள் தங்கியிருக்கேன். சில சமயம் நினைப்பேன், எதுக்காக பசங்க பணத்தை சம்பாதிக்க வெளிநாடு போய் இருக்காங்க அப்படின்னு. இப்படி வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சா சந்தோஷம் கிடைக்காதுல்ல. அம்மு, அனில், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லீவுக்கு இங்க வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் தெரியுமா? நீ அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தாத கோபி, கவலையா இருக்கு. கூப்பிட்ட தூரத்துக்கு பசங்க இருந்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வயசாயிட்டே இருக்கும்போது மனசு ரொம்ப வருத்தப்படுது. பசங்களை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. அவன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்கோன்னு. நீங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டாம். அதிகபட்சமா 1 வருஷம், அதுக்கப்புறம் அவனும் அவனோட ஃபேமிலி இங்க வந்துருவாங்க. 2 நாளைக்கு முன்னால ஃபோன் பண்ணியிருந்தான். அவளோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் ஊருக்கு வராரு. அந்த ஆள் வரும்போது பாலாவுக்கு கொடுக்கறதுக்கு எதையோ கொடுத்து விடுறேன்னு சொன்னான். அடிக்கடி போன்ல சொல்லுவான், யாராவது ஊருக்கு வரும்போது அவங்க கையில ஏதாவது ஒரு பார்சலை கொடுத்து அனுப்புவான். மாசம் மாசம் அக்கௌண்ட்டுக்கு பணமும் வந்துடும். இது மட்டும்தான்ப்பா பசங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவே. அவங்களே வந்துட்டாங்க. வாமா. நான் ஜெயாவை பொண்ணு பார்க்க போனப்போ அங்க பாவாடை சட்டை போட்ட ஒரு பொண்ணு இருந்தா. கண்ணு பிரகாசமா இருக்கிற கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பொண்ணு. உன் கண்ணுல இருந்த பிரகாசம் இப்பதான் திரும்பி வந்திருக்கு. மனோஜனா, இவங்கள மாத்துறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நீங்க கண்ணு வச்சு இருக்கிறதையும் கெடுத்துட்டீங்க. பாலானி, நான் துணியெல்லாம் காயப்பட்டு வந்துடுறேன். மனோஜனா வந்ததால உங்களால இப்ப வர முடியாதுல்ல. பொண்ணு நீ மனோஜுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து கொடு. வேலை செய்யறதுக்கு ஆள் வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி கோபி, வா நாம போய் வேலைக்காரங்களை பார்த்துட்டு வந்துடலாம். மனோஜ் உக்காருப்பா, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். கோர்ட்டு வாசல்ல இருந்து உன்னை வீட்டுக்கு அனுப்பும் போது நம்ம 2 பேரும் இனி பார்த்து போமான்றதே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா உங்க மாமா உன் நிலைமையை என்கிட்ட எடுத்து சொல்லும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு இதை நான் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேம்மா. வேணுகோபால் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் என்னை கட்டாயப்படுத்தி ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவான். விளையாட்டுக்கு கூட அந்த ஆள் என்னால் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண முடியாதா. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அங்கே யாரும் இல்லை. என் வயிற்றுல வளர இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு தானே. அதுக்காக மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சா அது எங்க இருந்தாலும் போயிடலான்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுத்தேன். வேணுக்கு நேத்து தான் தெரிஞ்சிருக்கு. அதை நினைச்சு நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பிரசவம் வரைக்கும் நீ இங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நம்ம யோசனை பண்ணலாம். ஜெயாக்கா, இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க மாமா. அதை விட நல்லது நான் அப்படியே செத்து போறதுதான். இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு விளையாட்டு நீ நினைச்சாலே போதும் பாலா. எந்த பிரச்சனையும் இல்லாம நீ இது வரைக்கும் வந்துட்டல. இது நான் எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு இடம்தான். இப்படி ஒரு அப்பாவும் அம்மாவும் எனக்கு மட்டும் கிடைச்சிருந்தாங்கன்னா நான் ஆசைப்பட்டு போயிருப்பேன். கண்டிப்பா ஒரு மக மாதிரி இவங்க உன் மேல பாசம் காட்டுவாங்க. அது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த வீட்டுல உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால இப்ப கிடைச்சிருக்க சந்தோஷத்தை நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோ. அந்த கெட்ட கனவை என் மனசுல இருந்து தூக்கி எறிய நான் முயற்சி பண்றேன்.
பாத்தியா ம் எப்படி இருக்கு? ம் நல்லா இருக்கு. ஆ, பாரு இப்படி, ஐயோ இப்படி இப்படி. திவ்யா, நீ குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா என்ன? குழந்தை தானே பெரியமா, இவ வயசுல இருக்கிற குழந்தைங்க சொந்தமா மொபைலே வச்சிருக்காங்க. அப்படிலாம் இவளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவளை கெடுக்கணும் நீ நினைச்சா அவளுக்கு சொல்லி கொடு. பெரியம்மா பாரு, நீ இதை வச்சு விளையாடு என்ன. இங்க உட்காரு. கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு சொன்னப்போ எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன். உனக்கு என்னமா டென்ஷனு? தேவைப்படுற எல்லா நகையும் வாங்கி வச்சிட்டீங்கல்ல. கல்யாணத்துக்கான பணமும் பேங்க்ல இருக்கு. இது எதுவுமே இல்லாதவங்க தான் கவலைப்படணும். நிறைய விஷயங்களை நான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும் பெரியமா. இப்போ நான் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் எல்லாரையும் கூப்பிட முடியும். எந்த காரணமும் இல்லாம உனக்கு டென்ஷன் ஆகிற குணம் நிறையவே இருக்குமா. நீ இப்படி உட்காந்து டென்ஷன் ஆயிட்டே இருந்தா எந்த வேலையும் நடக்க போறது இல்லம்மா. அப்பா, அம்மா, மாமா எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. தாலி கட்டும்போது நீ வந்தா மட்டும் போதும். ஹை அப்பா. அப்பா, திவ்யா ஆண்டி வந்திருக்காங்க. அப்படியா? ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆமால, நீ பெங்களூர் போயிருக்கிறதா சித்தி சொன்னாங்களே. நேத்து ராத்திரி தான் வந்தேன். கல்யாணத்துக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஃபோன் பண்ணும்போது நீங்க போனே எடுக்கலையே. இன்னைக்கு நீ எங்க போயிருந்தப்பா? சென்னையில இருந்து மேனேஜர் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. ஓ, அதுக்காக தான் நான் அவர் கூட போயிருந்தேன். சொல்லுமா, வேற என்ன விசேஷம்? இதுதான் விசேஷமே. நீங்க நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் எனக்காக லீவ் எடுக்கணும். ரொம்ப பிஸியா வேலை போயிட்டு இருக்கு திவ்யா. நீ என்ன கட்டாயப்படுத்தாத. எனக்கு அண்ணன் இருந்தா உங்களை கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டேன். நீ முடிஞ்சா இவ கூட போயிட்டு வாமனோ. ஆன்ட்டி ஃபோன். ஹாய் செல்லக்குட்டி. ஹரிதான். ஹலோ திவ்யா, மாமா வந்துட்டாரா? இப்போதான் வீட்டுக்கு வந்தாரு. ஃபோன் அவர்கிட்ட கொடு. கொடுக்குறேன். ஹரி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஹரி சொல்லுப்பா. மாமா, 45 days எனக்கு லீவு ஓகே ஆயிருக்கு. இந்த வீக்கே நான் ஊருக்கு வந்துடுறேன். அங்க என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்துக்கும் நீங்க தான் முன்ன நின்று பார்க்கணும். ஆடிட்டோரியம், கேட்டரிங், ஆல்பம் இதெல்லாம் அப்பா கிட்ட ஒப்படைச்சா சரி வராது. அதனாலதான். இதெல்லாம் நான் எடுத்து பண்றதுனால அப்பா கோவப்பட மாட்டார்ல ஹரி? அவர்லாம் கோவப்பட மாட்டார் மாமா. நீங்க தான் இங்க இருக்க எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வாரம் தான் இழுக்கும். அதனால நான் முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணா போதாது மாமா. இந்த வேலையை நம்பி ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு வேற ஆள் இல்ல. அதனாலதான். நான் பாத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இது போதும் மாமா. போனை திவ்யா கிட்ட கொடுக்கட்டுமா? ஹரி மாமா, எல்லாத்தையும் அண்ணா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன். ஓகே, சரி. ஹரி மாமா நம்பி ஒப்படைக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. சுருக்கமா சொன்னா இந்த கல்யாணத்தை ஏன் தலையில கட்டியிருக்கீங்க. நடக்கட்டும், இனி இந்த பாரத்தையும் சுமக்கிறேன். ஹரியோட அப்பா ஜெயச்சந்திரன் அண்ணாவுக்கு மனுஜா அவ்வளவா பிடிக்காது. மாமா ரொம்ப சோம்பேறின்னு ஹரி சொல்லிட்டே இருப்பாரு. எதுலயுமே கொஞ்சம் கூட ஆசைப்படாம வாழ்றாருன்னு. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் மாமாவை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்ல. இருந்தாலும் அவன் சொல்ற பேச்சை கேட்டு அவங்க கேவலமா பாத்துறாரு. சண்டெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சத்தம் எதுவுமே இல்லை. ஒருவேளை வேணுமாமா வரலையோ? பார்க்கலாம் வா. ஐயோ அப்பா.
நீங்க எதுக்கு திருட மாதிரி பதுங்கி பதுங்கி வந்துகிட்டு இருக்கீங்க? யாரையும் சிரமப்படுத்த வேணாம்னு நினைச்சோம். மாமா நீங்க எதுக்கு வெளியே இருக்கீங்க? நான் எப்பவுமே வெளியே தானே படுப்பேன். இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால சாப்பாடும் கிடைக்கல. நீ சீக்கிரம் உள்ள போப்பா, வேணு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஐயோ எதுக்காக இவருக்காக வெயிட் பண்றாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தூங்குவேன்னு சொல்லியிருக்கிறான். நான் இப்பதான் குளிக்க போனேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் பேச்சே நான் கேட்கல. ஒருவேளை அவன் வெளியில கூட போயிருக்கலாம். அப்படின்னா உள்ள இருக்காரோன்னு தோணுது எனக்கு. நாங்க வந்த விஷயம் நாளைக்கு மாமாக்கு தெரிஞ்சா போதும். ஒருவேளை வேணும்னு வெளியில போயிருந்தா நாங்க வந்த விஷயம் அவருக்கு தெரியவே வேண்டாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். விஷயம் எல்லாமே வேணுவுக்கு தெரியும். அவனுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அவன் பண்ணிக்குவான். என்னது? சரி நீ வா. அம்மா 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 நீங்க இன்னும் தூங்கலையா? எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா தானே என்னால தூங்க முடியும். நாங்க ஷேருக்கான விஷயத்துல அட்வொகேட்ட பார்க்க போயிருந்தோம். அதான் நாங்க 2 பேரும் வர லேட் ஆயிடுச்சுக்கா. லேட்டா வந்தது நல்லதா போச்சு. வேணும் வந்துட்டாரா? வந்துட்டாரு, ரூம்குள்ள இருக்காரு. கூப்பிடவா? ஐயோ வேண்டாம். ஆஷா வா 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 போ. அது வந்து நாங்க வந்த விஷயத்த வேணும் கிட்ட சொல்லாதீங்க. அது ஏன்? அது வந்து ராத்திரில தேவையில்லாம பேசி எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுல்ல. நாங்க காலையில பாத்துக்கிறோம். சீக்கிரம் வா ஆஷா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.